கடந்த ஆகஸ்ட் 26 சிவாஜியுடைய சிலை என்பது இடிஞ்சு விழுந்துச்சு. இதற்கு பிறகு மிகப்பெரிய போராட்டங்கள் மகாராஷ்டிரால நடந்துச்சு. இன்னைக்கு மகாராஷ்டிரா வந்த பிரதமர் மோடி அவர்கள், நான் இந்த சிலை உடைந்த விவகாரத்துல என்னுடைய தலை தாழ்த்தி நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மன்னிப்பை கேட்டிருக்கிறார். இதற்கு முன்பு எத்தனையோ முறை மோடி கட்டிய பில்டிங் உடைஞ்சிருக்கு, கட்டிய தார் ரோடுகள் உடைஞ்சிருக்கு. ஆனா அப்பெல்லாம் எதுவுமே மோடி எதுவுமே பண்ணதில்லை, சொன்னதும் இல்லை, அந்த பழியையும் ஏற்றுக்கொண்டதும் இல்லை. ஆனா இப்போ சிவாஜி சிலை உடைந்ததற்கு தார்மீக பொறுப்பேற்று மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாரே, நீங்க எப்படி பாக்குறீங்க? அரசியல் அதிசயங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன, மோடி மண்டியிட்டுக் கொண்டிருக்கிறார் என்கிற வரலாறு இந்தியாவில் எழுதப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. எல்லா சர்வாதிகாரிகளுக்கும் ஒரு வீழ்ச்சி காலம் என்பது நிச்சயமாக வந்தே தீரும். அதில் எந்த விதமான மாறுபட்ட கருத்துக்கும் இடமே கிடையாது. ஹிட்லரில் துவங்கி முசோலினியிலிருந்து எல்லா கொடுங்கோளர்களும் ஒரு கட்டத்தில் வீழ்ந்துதான் ஆக வேண்டும். அண்மையிலே மஹிந்தா ராஜபக்சேவினுடைய நிலைமை என்ன என்பதை பார்த்தோம். அதற்கான அறிகுறிகள் கொஞ்சம் கொஞ்சமாக மோடி இடத்திலே தென்படுகிறது என்பதைத்தான் நாம் இந்த மண்டியிடுகிற சம்பவங்களின் மூலமாக பார்க்க முடிகிறது. மோடியை விமர்சிக்க வேண்டும் என்பதல்ல, ஆனால் 10 ஆண்டு காலமாக மோடி எத்தகைய நியாய செயல்களை எல்லாம் செய்தார் என்பதை நாம் பார்த்தோம். கேட்பார் இல்லாத ஒரு நாடாளுமன்றம், எதிர்க்கிறவர்களை நாடாளுமன்றத்திலிருந்து அப்புறப்படுத்துகிற ஒரு முயற்சி, எதிர்கட்சி நிலையில் இருந்த காங்கிரஸ் கட்சியினுடைய குரல் வலையே நசுக்க முடியும், ராகுல் காந்தியவே டிஸ்மிஸ் செய்து நாடாளுமன்றத்தில் இருந்து வெளியேற்ற முடியும். இப்படியெல்லாம் இருந்த மோடியினுடைய சர்வாதிகாரம் இப்போது மக்களாட்சி தத்துவத்தின் முன்னால் மண்டியிட்டு இருக்கிறது என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. வரலாற்றில் முதல் முறையாக மோடி மன்னிப்பு கேட்கிறார் என்று கூட நாம் வைத்துக் கொள்ளலாம். மோடி எத்தனையோ செயல்களுக்கு மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டும். அப்போதெல்லாம் மன்னிப்பு கேட்கிற நிலையில் அவரும் இல்லை, அவர் மன்னிப்பு கேட்பார் என்கிற எதிர்பார்க்கிற நிலையில் நாட்டு மக்களும் இல்லை. இப்போது எல்லாமும் மாறி போய்விட்டது என்பதுதான் மக்களாட்சி தத்துவத்தின் அறிகுறிகளை உணர்த்தி கொண்டே இருக்கிறது. இந்த சிவாஜி சிலை உடைக்கப்பட்ட சம்பவத்தில் மோடிக்கு பல்வேறு நெருக்கடிகள், குறிப்பாக தேசியவாத காங்கிரசினுடைய இன்னொரு பிரிவாக இவர்கள் மூலம் பிரிக்கப்பட்டு வந்திருக்கிற அஜித் பவார், அந்த மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர், அவரே வீதியில் இறங்கி போராடுகிறார், போராட்டத்தை அறிவிக்கிறார். சிவாஜி சிலைக்கு ஒரு மிகப்பெரிய அவப்பெயரை ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார். யாரை நோக்கி சொல்கிறார்? நீங்கள் துணை முதலமைச்சர், மாநில அரசில் நீங்கள் அங்கம் வகிக்கிறீர்கள், ஒன்றிய அரசிலும் நீங்கள் அங்கம் வகிக்கிறீர்கள், உங்களுடைய தயவில் தான் தேசிய ஜனநாயக கூட்டணி இயங்கி கொண்டிருக்கிறது. 1 சீட்டு 2 சீட்டு என்பதெல்லாம் விட்டு விடுவோம், ஆனாலும் நீங்கள் அங்கம் வகிக்கிறீர்கள் அல்லவா? அப்போ நீங்க யாரை எதிர்த்து போராடுகிறீர்கள் என்பதை நாட்டு மக்களுக்கு சொல்லியாக வேண்டும். இதெல்லாம் ஒரு அரசியல் நாடகத்தில் வருமா என்று கேட்டால் நிச்சயமாக அதில் முதலிடம் உண்டு. ஏனென்றால் நீங்கள் கூட்டணியில் இருந்து கொண்டே ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறீர்கள், யாரை எதிர்த்து அறிவிக்கிறீர்கள்? உண்மையிலேயே என்ன செய்திருக்க வேண்டும்? மோடி இப்போது மன்னிப்பு கேட்கிற நாடகத்தை அரங்கேற்றி இருக்கிறார். மன்னிப்பு கேட்டதை நாம் பெருமிதமாக பேசிக் கொள்வோம், அது வேறு. ஆனால் இதுவே ஒரு நாடகம் தானே. நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? முதலமைச்சர்கள், துணை முதலமைச்சர்கள் பொறுப்பு விலகி இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் முதலமைச்சர் 3 தினங்களுக்கு முன்பு இந்த பிரச்சனையை அப்படியே ஒன்றிய அரசினுடைய பக்கம் திருப்பி விட்டார். நேவிதான் எல்லாத்தையும் பண்ணிச்சு, எங்களுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. பாரதிய ஜனதா கட்சிக்கு சிவாஜி மீது அன்பு இருப்பதை போல, நன்மதிப்பு இருப்பதை போல காட்டிக் கொள்வார்கள். ஆனால் உண்மையிலேயே அவர்களுக்கு அப்படிப்பட்ட எந்த நன்மதிப்பும் சிவாஜியின் மீது கிடையாது. சார், சிவாஜிய மகாராஷ்டிரா மாநிலத்துல சிவாஜி மகாராஜன் தான் சொல்லுவாங்க. அவ்வளவு பெரிய புகழுக்குரியவராக, புகழுக்குரிய மன்னனாக அந்த மக்கள் பார்க்கிறார். ஏன்னா மராட்டியத்தினுடைய எழுச்சியே சிவாஜியினுடைய ஆட்சி காலத்தில் தான். அதுல ரொம்ப குறிப்பா நீங்க பாக்கணும்னா, பீஜப்பூர் கோட்டையை 1645 சிவாஜி கைப்பற்றுறாரு. அதன் பிறகு 3 கோட்டைகளை தொடர்ந்து கைப்பற்றினார். ராஜ்காட் கோட்டையும் கைப்பற்றினாரு, ராய்காட் கோட்டையும் கைப்பற்றினார். கைப்பற்றியதற்கு பிறகுதான் அவருக்கு சத்ரபதி என்கிற அந்த மகா பேரரசர் என்கிற புகழ் வந்து சேர்ந்தது. அதன் பிறகு அவர் சத்ரபதி சிவாஜி என்றுதான் அழைக்கப்பட்டு கொண்டே இருந்தார். அதற்கு முன்பு வரை அவர் சிவாஜி தான். இந்த 3 கோட்டையை கைப்பற்றி மராட்டியத்தினுடைய பேரரசை விரிவுபடுத்தி விட்டார். அரேபிய கடல் எல்லையில் அவருடைய ஆட்சிதான் நிலைத்திருக்கிறது. இப்படியெல்லாம் மராட்டியத்தினுடைய எழுச்சியில் வரவு வைத்திருக்கிறார்கள் வரலாறு நடிகளும். இதே மோடி 2016ஆம் ஆண்டு 38 ஏக்கர் நிலப்பரப்பில் கடலுக்கு நடுவே, அதாவது அரபிய கடலுக்கு நடுவே ஒரு குட்டி தீவு போல அமைக்கப்பட்டு, அந்த குட்டி தீவுக்குள் ஏறக்குறைய 210 அடி உயரமுள்ள சிவாஜி சிலையை எழுப்புவதற்கு
3600 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் ஒரு அடிக்கல் நாட்டு விழாவை நடத்தினார் 2016. யாரு? இதே மோடி தான் நடத்தினார். அதுல கீழே அருங்காட்சியகம், ஹெலிபேட் வந்து இறங்கக்கூடிய வசதி, ஹெலிகாப்டர் வந்து இறங்கக்கூடிய ஹெலிபேட் வசதி, மொத்தம் ஏறக்குறைய 37 ஏக்கர் நிலப்பரப்ப கடலுக்கு நடுவுல அமைக்கிறதுக்காக திட்டம் தீட்டினாங்க. ஆனா இந்த திட்டம் 2018 எல்&டி நிறுவனத்துக்கு ஒப்பந்தமாக தரப்பட்டது. எவ்வளவுக்கு? 3600 கோடி ரூபாய்க்கு. இதை ஏன் நிறுத்தி வச்சாங்க அப்படின்னு சொன்னா, சர்தார் வல்லபாய் பட்டேலினுடைய சிலை தான் இந்தியாவிலேயே உயர்ந்த சிலை. அதனுடைய உயரத்தை விட கூடுதல் உயரமாக ஒரு சிலை சிவாஜிக்கு அமைவதை பாரதிய ஜனதா கட்சியும் மோடியும் விரும்பவில்லை. இது யதார்த்தமான சூழல். இப்ப இந்த சிலை உடைஞ்சதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய செய்தி. எனவே என்ன செய்தார்கள் என்று கேட்டால், 192 அடிக்குத்தான் முதலில் வந்து சுற்றுச்சூழல் துறை அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியது, ஒன்றிய சுற்றுச்சூழல் துறை அமைச்சகம். அதன் பிறகு இவர்கள் 210 அடி அந்த பீடத்தை வந்து 20 அடிக்கு உயர்த்தி அந்த பீடத்தின் மீது சிலை இருப்பதை போல வடிவமைக்க வேண்டும் என்று சொல்லி 210 அடிக்கு ஒப்புதல் கேட்டாங்க. ஒப்புதலே கொடுக்கல. அதன் பிறகு எல்&டி நிறுவனம் அந்த ஒப்பந்தத்தை கைவிட்டுட்டு கொரோனா யுத்த காலம்னு சொல்லி வெளியேறிட்டாங்க. இப்போ அதற்கு முதற்கட்டமாக ஒதுக்கப்பட்ட நிதி இருக்குல்ல, 820 கோடி ரூபாய், அது அப்படியே செலவு செய்யப்பட்டதாகவே கணக்கில் வரவு வைத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய சிலை திறப்பதாக இருந்த அந்த சிவாஜிக்கு இவங்க 30 அடியில சிலை திறந்தாங்க. எவ்வளவுக்கு திட்டம் வகுத்தாங்க? 3600 கோடிக்கு திட்டம் வகுத்து 212 அடியில சிலை திறப்பது என்று முடிவெடுக்கப்பட்டு அடிக்கல் நாட்டினார். ஏன் இப்ப அந்த அவசர கதியிலனா, இது தேர்தல் பிரச்சார யுக்தியாக மாறியது. தேசியவாத காங்கிரஸில் இருந்து பிரிந்து வந்தார்கள். சரத்பவார் தரப்பிலிருந்து எதிர்த்து வந்த அஜித் பவார், அதே போன்று சிவசேனா கட்சியிலிருந்து பிரிந்து வந்த ஏக்நாத் சிண்டே, இவர்களெல்லாம் மக்கள் பலம் பெற்றவர்களாக இல்லை. இந்த தேர்தலில் அவர்களால் வெற்றியை எந்த கட்டத்திலும் தேடித்தர முடியாது என்பதை நன்றாக உணர்ந்த மோடி இந்த சிவாஜி சிலை மூலமாக ஒரு அரசியலை முன்னெடுத்தார். அவசர கதியில இந்த சிலையை திறக்கிற வேலையில் ஈடுபட்டார்கள். அந்த சிலை தேர்தல் வரைக்கும் நின்றது. தேர்தல் முடிந்து முடிவுகள் வந்தது. இதோ இடிந்து விழுந்து விட்டது. இதை நன்றாக பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் மராட்டியத்தினுடைய மக்கள். ஏன்னா கொந்தளிப்பான மனநிலை மராட்டியத்துல இருக்கு. நீங்க வாக்கு அறுவடை செய்வதற்காகத்தான், தேர்தலுக்காகத்தான் இதை பயன்படுத்தினீர்கள் என்பது எல்லோருக்குமே தெரியும். இல்லைன்னா நீங்க கப்பல் படையினுடைய தினத்துல சிவாஜியினுடைய சிலை திறக்க வேண்டிய அவசியம் என்ன சார் இருக்கு? டிசம்பர் 4ஆம் தேதி கப்பல் படை தினத்துல நேவி வந்து அந்த 30 அடி சிலையை திறக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றாங்க. மோடி வந்து திறந்து வைக்கிறார். ஏன் நீங்க அந்த நாளை குறிச்சீங்க? காரணம் என்ன? தேர்தலுக்கு முன்பாக நடத்திவிட வேண்டும். இதை வைத்து தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுக்க வேண்டும். உண்மையிலேயே இதை வைத்து நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுத்தீர்கள். மோடியினுடைய பிரச்சார காணொலிகளை நீங்க பார்த்தா தெரியும். சிவாஜி குறித்தெல்லாம் புகழாரம் சுட்டிவிட்டு சிவாஜிக்கு சிலை திறந்தவர்களுக்கு வாக்களியுங்கள்னு ஓட்டு கேட்டார் மோடி. அப்போ நீங்க முழுக்க முழுக்க தேர்தல் அரசியலுக்கு இதை பயன்படுத்தி கொண்டீர்கள் என்பதை மராட்டிய மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது உங்களுடைய முகம் கிழிந்து தொங்குகிறது. சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க வேண்டிய நிலையில் மராட்டிய மாநிலம் இப்போது வந்திருக்கிறது. எனவே இந்த சட்டமன்ற தேர்தலில் ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி விடுமோ என்று நீங்கள் கலங்குகிறீர்கள். ஏற்கனவே அஜித் பவார் ஒரு குட்டையை குழப்பிட்டாரு. ஏக்நாத் சிண்டேவால கூட்டணியை வடிவமைக்கவே முடியல. அதனாலதான் எல்லா மாநில தேர்தல்களுக்கும் இன்ன பிற மாநிலங்களுக்கெல்லாம் தேர்தலுக்கு தேதி அறிவிச்சுட்டு மராட்டிய மாநிலத்துக்கு தேர்தல் அறிவிக்காமலே நிறுத்தி வச்சாங்க. இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை இந்த சிலை உடைந்த விவகாரத்தில் பாரதிய ஜனதா கட்சியும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் சந்தித்திருக்கிறது என்கிற காரணத்தால் தான் மோடி இப்போது மன்னிப்பு கேட்கிற நாடகத்தை அரங்கேற்றி இருக்கிறார். இதை மக்கள் ஒருபோதும் ஏற்கப் போவதில்லை. தக்க பாடத்தை தேர்தலில் புகட்டுவார்கள்.